ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் பி மேன்வாவோட 97வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்த 96 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மைண்ட் டிமனை சம்மன்ஸை மட்டுமே வச்சு தோக்கடிச்சு இருப்பான். இருந்தாலும் முறியம்ல இருக்கிறவங்க நம்ப மாட்டோம், ப்ரூஃப் கூட அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஏற்கனவே ஹீரோ இருந்துட்டு யாருமே நம்பி இருக்க மாட்டோங்க, ப்ரூஃப் கேட்டிருப்பாங்களா. ஆனா நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னா, இந்த யூமி அங்க இருந்துட்டு சாரி நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப அந்த எல்டர்ஸ் எல்லாமே கேங் ஜினியுக்கு இருந்துட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு இங்க வந்து ரிவார்டு கேட்பான் தெரியுமா. அப்ப வந்துட்டு நீ வந்துட்டு எதையுமே பார்க்கல அப்படின்னு பொய் சொல்லணும். யூமியங் ஆல்ரெடி எல்லா செட்டுமே அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரிவார்டு தரக்கூடாது அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கோம். அதனால நீ எதையுமே பார்க்கலன்னு மட்டும் சொன்னா போதும். உண்மையாலுமே அவன் மைண்ட் டீமனை வந்துட்டு தோக்கடிச்சிட்டு இங்க வந்தாலும் சரி அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி இப்ப யூமியங் உண்மையை சொல்லு, நீ அவன் கூட இருந்ததானே, அவன் உண்மையாலுமே மைண்ட் டீமனை வந்துட்டு கொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு மாஸ்டர் அதுக்கப்புறம் தெரேசாவோட ஃப்ளோர் அப்படிங்கனால இவங்கள்ட்ட நைஸா நடந்துக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி என்னோட முதுகுல குத்த பாக்குறாங்களா. சோ இவங்க எல்லாத்தையுமே அடிச்சுதான் இவங்களுக்கு புரிய வைக்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப யூமி அங்க இருந்துட்டு ப்ளீஸ் எல்லாருமே நிறுத்துங்க அப்படிங்கிறப்ப யூமி அங்க என்னாச்சு அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு நான் மைண்ட் டீமன் கமாண்டரை மிஸ்டர் கேங் ஜினியுக்கு இருந்துட்டு டிஃபீட் பண்றதை என்னோட சொந்த கண்கால பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, அவர் ஜாங்கியான்ல இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற யாரை விடவும் பெட்டரா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாரு. சோ யாரு வந்துட்டு இதனால பாதிக்கப்படுவா அப்படிங்கறத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இவர் சொல்றதை கேளுங்க. இவர் வந்து கண்டிப்பா இந்த ஜாங்கியான்ல நம்மள வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போவாரு. சோ ப்ளீஸ் எல்லாருமே கோஆபரேட் பண்ணுங்க, அதை வந்து நான் கிரேட்லி அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சாதகமா தான் பேசலாம். அதுக்கப்புறம் ஹீரோ கொண்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீ கேட்ட ட்ரெஷர் எல்லாமே இதுதான் ஈச் செக்யூர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் நம்புறேன். இப்போ வந்துட்டு நான் இங்க கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த யூமி அங்க இருந்துட்டு நான் செஞ்சது உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முறிமலையன்ஸ் எனக்கு நான் கேட்ட ரிவார்டத்தை வரத வேற வழியே கிடையாது. பட் இருந்தாலும் எல்டர்ஸ்க்கு எதிராக அவன் பேசி எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு தெரியல. மேபி அவன் கறி சாப்பிட்ற வீடியோ என்கிட்ட இருக்கனாலயா இல்ல கண்டிப்பா அது காரணமா இருக்காது. இதுக்கு முன்னாடி கேம்ல இந்த யூமி அங்க பயன்படுத்தி இந்த ஆர்த்தடாக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் வார் இருந்துட்டு 10 தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். பட் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. வெல் வாட் எவர், எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். என்னன்னா மானா ஸ்டாட்ஸ் வந்துட்டு 75 வந்துட்டு அதிகப்படுத்துற ஒரு பிளம் பிளாசம் பில் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டா 30% ஸ்பீடு வந்துட்டு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு இருக்கலையே இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஐட்டம் அப்படிங்கிறான். இது என்னன்னா ரிட்டர்னர்ஸ் பிரேஸ்லெட் அப்படிங்கிறது. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்தவங்களால அணிவிக்கப்பட்ட ஒண்ணு. இதோட எஃபெக்ட் என்னன்னா சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பூர்த்தி பண்ணா அப்படின்னா வேற ஒரு உலகத்துக்கு போற கேட்டை இதை வச்சு ஹீரோவால திறக்க முடியும். ஹீரோ வந்துட்டு சமாஜாவா ஃபைட் பண்றதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆமா இது என்னது இந்த மாதிரி ஒண்ணு நான் ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒயின் பாட்டிலா ஆலிக்ஸ் நான் தான் ஆர்டர் பண்ணேன், என்ன ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, நானும் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு எப்படியோ மறுபடியும் இந்த டவரை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து ஐட்டமா வந்துட்டு நீ வாங்கிட்டல ஸ்ட்ராங்கா மாறதுக்காக நீ எது வேணாலும் பண்ணுவியோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒன்னும் அவங்களுக்கு புடுங்கலாம் செய்யல, நான் ஃபேரா டீல் போட்டு தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு சரி இப்போ நீ என்ன பண்ண போற, சமாஜா வந்துட்டு பக்கத்துல வர அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்குது. நீ சொன்ன மாதிரி வர ரூட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஷட் டவுன் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்த லோயாங்க இருந்துட்டு இன்வைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாங்கியான் இடம் வந்துட்டு கண்டிப்பா அவங்க கைக்கு போயிடும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும், பட் அதுக்கு சமாஜா இருந்துட்டு இந்த லூயாங்க்கு வரணும்ல, எனிவே என்கிட்ட பிளான் இருக்கு, இந்த இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு இதுவா அப்படின்னு கேட்கறான். என்னன்னா அது வந்துட்டு டான்சிங் பிளம் பிளாசம் ஸ்வாட் அப்படிங்கிறது. இது வந்துட்டு 10 மில்லியன் வருஷம் ஆன ஒரு கோல்டு ஸ்டீலால வந்துட்டு உருவாக்கப்பட்டது. பிளம் பிளாசம் ஸ்வாட் சுப்ரீம் அப்படிங்கிற டைட்டில் இருக்கவங்க மட்டும் பரிசா கொடுக்கப்பட ஒரு நல்ல ஸ்வாட் இது. அப்ப யூசர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுக்குற அப்படின்னா கண்டிப்பா என்ன வந்துட்டு ஏதோ ஒரு மோசமான வேலை செய்ய வைக்க போறதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சேச்சா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். பட் கண்டிப்பா பிளான் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த முறிமலைன்ஸ்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோ சைடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சமாஜா வந்துட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. யூசர் வந்துட்டு லாயங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லாருமே இப்ப கேதர் ஆயிருக்காங்க. பட் எதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மலைப்பகுதிக்கு வந்துட்டு போறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னல அங்க போய் பாத்துறோம் நீயே தெரிஞ்சுப்ப அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு இங்க பாரு மறுபடியும் என்ன ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா செய்ய வச்ச அப்படின்னா என்னால அதை பொறுத்துக்கிட்டுலாம் போக முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்கு நீ என்ன வந்துட்டு இவ்வளோ நம்பாமே இருக்க, அதுக்கப்புறம் இவங்கள நீ இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லையே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இவர் தான் இதுக்கு முன்னாடி ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட ஹெவன்லி டீமன் பிக் ஹில் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமனா ஆனா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா உன்னால அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு மானவமே ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற இன்னேட் கோர் எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டாரு. சோ இப்போதைக்கு சாதாரண மனுஷனோட லைட்டா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மனுஷன் தான் இவர். அதனாலதான் அவரோட இன்னேட் கோர் எனர்ஜியை திரும்ப அவருக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம இங்க ஹெல்ப் பண்ண போறோம். மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நான் இப்ப உருவாக்குற இந்த பேரியர் அவரோட உடம்புக்குள்ள ஒரு இடத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணோம். அந்த இடம் வந்துட்டு காத்துல இருக்கிற மானாவை வந்துட்டு அவரோட உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். மிஸ்டர் பேக் நீங்க வந்துட்டு எப்பவுமே உங்களோட கீயை வந்து உடம்புக்குள்ள சர்க்குலேட் பண்ணுவீங்களே அதே மட்டும் பண்ணா போதும், என்ன ஆனாலும் சரி அதை மட்டும் நிறுத்திடவே நிறுத்திடாதீங்க அப்படிங்கிறப்பதான் அந்த பேக்கிலும் இருந்துட்டு
ரைட் கார்டியன் நீயா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு சேயும் நம்ம டார்க் எம்பரர் ஊழியங்க எல்லாரும் வராரு. அப்ப டார்க் எம்பரர் வந்து நான் மறுபடியும் உங்க பாப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் டீமன் லார்ட் அப்படிங்கிறப்ப பயங்கரமா இருந்துட்டு அவர் இரும ஆரம்பிச்சிடாரு. ஹெவன்லி டீமன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஊழியங்க இருந்துட்டு யாக்ஷாக்கு எதிரான ஃபைட்ல இவரை ரொம்ப புஷ் பண்ணிட்டாரு. அதனால இவரோட பாடி வந்துட்டு ரொம்ப சிவியரா பேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப சேயா வந்துட்டு நீ இல்லாதப்போ டார்க் எம்பரர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். உனக்கு இப்பயாச்சும் புரியுதா பெக்கிலா? நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியல. பட் உன்னோட ஆப்சன்ஸ் தான் ஜாங்கியான்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்குது. அது மட்டும் உன்னோட எனர்ஜியும் வேற நீ இழந்துட்டல அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு என்ன இன்சல்ட் பண்ணதான் நீங்க வந்தியா அப்படிங்கிறப்ப சேவங்க இருந்துட்டு இல்ல நீ என்ன போயிருக்க எதை கடந்து வந்திருக்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியாது. பட் நீ அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 10 ஸ்டார் பேரியர் ஈத்தர் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு பேரியரை வந்து கிரியேட் பண்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க 2 பேரும் ரெடி ஆகுங்க. அப்புறம் ஹெவன்லி டீமன் நீங்க வந்துட்டு உங்களோட கீ சர்க்குலேஷன் போஸ்ட்க்கு போங்க. நீங்க 2 பேரும் ஃபைட் பண்ணி இவருக்கான எனர்ஜியை வந்துட்டு ரீகெயின் பண்ண ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றப்ப 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த ஹெமலின் டீமன் இருந்துட்டு அவரோட கீயை வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் அதே சமயம் அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. எதுக்காக அங்க சண்டை போறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க அங்க எனர்ஜியை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு எனர்ஜி வந்து டார்க்காவும் இன்னொரு எனர்ஜி வந்துட்டு லைட்டாவும் இருக்கும். இப்ப இந்த சேயோங் கிட்ட இருந்து வரது வந்துட்டு அந்த லைட் எனர்ஜி, நம்ம டார்க் எம்பரர் கிட்ட இருந்து வரது வந்துட்டு அந்த டார்க் எனர்ஜி. சோ இந்த 2 எனர்ஜியும் சேர்ந்து அந்த இடத்துல கொலைட் ஆகுறப்ப ஈத்தர் அப்படிங்கிற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்துட்டு அந்த பேரியருக்குள்ள வந்துட்டு கிரியேட் ஆகுது. சோ அப்படி உருவாகிற எனர்ஜி இருந்துட்டு அந்த பேரியரோட டார்கெட்டா இருக்கிற ஹெவன்லி டீமன் இருந்துட்டு தன்னோட உடம்புக்குள்ள வந்துட்டு எடுத்துக்கிறாரு. சோ சிம்பிளா ஹீரோ பிளான் போட்டிருக்கான். அவங்க எனர்ஜி உருவாக்குவாங்க, இவர் எனர்ஜி உறிஞ்சிருவாரு. ஹீரோ இருந்துட்டு மாஸ்டர் இருந்துட்டு இந்த ஃபைட்ல வந்துட்டு அவர் ரொம்ப புஷ் பண்றாரு. பட் ஊழியங்க வந்து கண்டிப்பா அவரை நல்லா பார்த்துப்பாரு. இப்போ நானுமே போயிட்டு அந்த ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் இருந்துட்டு காப்பி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்புல கை வைக்கிறான். என்ன அப்படின்னா ஏற்கனவே ஹீரோ வந்துட்டு இவரை ஃபைட் பண்றதுக்கு மோட்டிவேஷன் பண்றப்ப ஹீரோக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன, இவர் எப்படி இவரோட எனர்ஜி எல்லாத்தையுமே இறந்தாரு அப்படிங்கறத ஹீரோ வந்துட்டு அவரோட மெமரிக்குள்ள போயிட்டு பார்க்க முடியும். சோ அந்த கண்டிஷன் மூலியமா ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு போறப்ப சிஸ்டம் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட மெமரியை மட்டும் எடுக்குது. பட் ஹீரோவால அதுல இன்டாக்ட் பண்ண முடியாது. அதாவது அந்த விஷயங்களை தலையிட முடியாது. ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருந்துட்டு அது எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஹீரோ வந்துட்டு ஸ்பிரிட் ஃபார்மா. அது மட்டும் இல்லாம இந்த இடம் யாரோட எக்ஸ்க்ளூசிவ் பேரியர் மாதிரி இருக்கே. ஓ இங்கதான் ஹெவன்லி டீமன் இருக்காங்களா? அப்ப அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறது கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சிலை இருந்துச்சுல அந்த சப் நிகரத் அப்படிங்கிறது அதோட கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். மதர் ஆஃப் பிளாக் கோட்ஸ் அப்படின்னு இதை கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு ஹை ஃப்ளோர்ல இருந்து மிடில் ஃப்ளோருக்கு வந்திருக்கறனால இதோட உருவம் வந்துட்டு இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இருந்தாலும் இவர் வந்துட்டு ஸ்பேஸையும் டைமையும் ட்விஸ்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. எப்படி ஹெவன்லி டீமனுக்கு எல்லா இன்டர்னல் எனர்ஜியும் போச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் ஏன்ஷியன்ட் கிரீச்சர் கிட்ட சண்டை போட்டு தான் எல்லாத்திலையும் இறந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்க போறப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு அவரோட ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாரு. அது மூலமா அவர் யூஸ் பண்ற டெக்னிக் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹெவன்லி டிராகன்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்னல் எனர்ஜியை வச்சு ஒரு டிராகனை உருவாக்குறாரு. அந்த டிராகனை வச்சு அந்த சப் நிகரத்தை வந்துட்டு அவர் அட்டாக் பண்றப்ப அதோட டென்டக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அது இருந்துட்டு அந்த டிராகனை பிளாக் பண்ணிடுது. ஹீரோ இருந்துட்டு இந்த இடத்துல நான் கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வந்துட்டு பாப்பேன்னு நினைக்கல. பட் அது இப்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்ப ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு அதுக்கு நல்லா கவனம் கொடுத்து கண்காணிக்கணும்னு நினைக்கிறான். பிகாஸ் அவன் வந்துட்டு அந்த ஸ்கில்ல வந்துட்டு காப்பி பண்றப்ப ஏற்கனவே சிஸ்டம்ல வந்திருக்கும். ஹீரோ அந்த டிவைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கானோ அந்த அளவுக்கு அதை வந்துட்டு மாஸ்டர் பண்ணி ஹீரோ வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹீரோ கண்காணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த எல்லாருமே ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல லூயாங் அப்படிங்கிற ஒரு இடம், அங்க இருக்கிறவங்க எத்தனை ஜியாங்ஷி தான் அந்த இடத்துக்கு வரப்போகுது, இத்தனை மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருந்து முரிமலையன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே மேல ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா நம்ம டீ போன் தான் இருந்துட்டு அதோட மெக்கால வந்திருக்கு. அது வந்துட்டு எல்லாருமே கவலைப்படாத நிறுத்துங்க, நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம மாஸ்டர் நம்ம சைடு இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த நாம்குங் ஹியூன் அப்படிங்கிறவன் மத்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். பட் இது என்னது ஒருவேளை டெமானிக் கல்ட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ற சாசரியாது அப்படிங்கிறப்ப அந்த டேங்க் கிளானை சேர்ந்த பொண்ணு இருந்துட்டு இப்ப அதுவும் நமக்கு முக்கியம் பிரதர், அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது போதும் அப்படிங்கிறப்ப சியோலின் இருந்துட்டு சமாஜாவோட ஆர்மி இங்க சீக்கிரமே வந்துடும். இந்த வார் அப்படிங்கிறது ஜாங்கியான் மட்டும் இல்ல மிடில் ஃப்ளோர்ஸோட விதியவே இருந்துட்டு தீர்மானிக்க போகுது. இப்ப சுன் யூசங் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அங்க சுன் யூசங் வந்துட்டு பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அந்த சாயங்க வந்துட்டு டார்க் எம்பரர் கூட சண்டை போறாங்களே அதை வந்துட்டு இவன் நேர்ல பாக்குற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுதான் மாஸ்டரோட சோல் சேசிங் சோடா. இதை பார்த்தாலே என்னால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது.
கண்டிப்பா இந்த சோல் சேசிங் ஸ்வாட ஒரு நாள் என்னோட தான் மாத்திப்பேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அங்க ஹீரோ இருந்துட்டு அந்த ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு பாத்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படி கண்காணிக்க ஹீரோவோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம்லயே வந்துருது. அதுக்கப்புறம் ஹெவன்லி டீமன் வந்துட்டு ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் 6th ஃபார்ம் கிரேட் ஹெவன்லி டீமன் மேன் கஷிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த டெமானிக் எனர்ஜியை வச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் மாதிரி ஒரு அட்டாக்கே வந்துட்டு கிரியேட் பண்றாரு. இருந்தாலும் கூட அந்த சப்னிகரத்தை இருந்துட்டு அதோட அந்த டென்டக்கல்ஸை வச்சு அந்த பெரிய எனர்ஜி பால் வந்துட்டு கம்ப்ளீட்டா நசுக்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணிருது. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பேக் ஹில்ஹாவோட ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு அமேசிங்கா இருக்கு. பட் இதை வச்சு கூட கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இருந்துட்டு தோக்கடிக்க முடியலையா? ஓ இப்பதான் அது நடக்க போதா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த சப்னிகரத்து இருந்துட்டு உங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கா, இவ்வளவு டேலண்ட் தான் இருக்கா, ஹியூமன் அந்த கர்ஸ்ட் ரிலீக் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தெரியும். அதை வச்சுதானே என்னோட ரம்க்கு வந்துட்டு நீ கிராஸ் பண்ணி வந்திருக்க, அதை வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு எது இதையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் ரிலி கிரவுட் ஆஃப் டைரனி அப்படிங்கிற ஒண்ணு எடுக்கிறாரு. இதை வந்துட்டு பத்தி ஏற்கனவே ஃப்ளோர் மேனேஜர்ஸ் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க 50வது ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா இந்த 7 கிரவுனுமே தேவை. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஹீரோவே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஹீரோ வந்துட்டு 15th ஃப்ளோரை சேலஞ்ச் பண்றதுக்கு நெசசரியான கிரவுன்ல ஒன்னாச்சு, எப்படி இந்த ஹெவன்லி டீமன் கையில இது கிடைச்சது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த சப் நிகரத்து இருந்துட்டு எஸ் எனக்கு தெரியும் உங்ககிட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தோத்து போயிட்டல, அதனால அதை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட டெத்தை வந்துட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு இது மட்டும் உன் கையில கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல நீ ஏதாச்சும் தப்பு பண்றப்ப உன யாரால தடுக்க முடியும் சொல்லு, மதர் ஆஃப் பிளாக் கோட்ஸ். நான் வந்துட்டு என்னோட மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையுமே யூஸ் பண்ணி இது உன்னோட கைக்கு என்னைக்குமே கிடைக்காத மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் அவரோட எல்லா எனர்ஜியுமே அவர் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காரு. எதுக்காக? அந்த கிரவுனை அங்க இருந்து தூரமா தூக்கி வீசணும் அப்படிங்கிறதுக்காக. ஹீரோ வந்துட்டு எல்லா ஸ்ட்ரென்த்தையுமே யூஸ் பண்ணி இவர் தூக்கி தான் போட்டிருக்காரா. நான் வந்துட்டு அதை சேஸ் பண்ணி போடுமே அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி போறான். அந்த சப்னிகிரத் இருக்குல்ல அதுவுமே வந்துட்டு அதோட டென்டக்கல்ஸை வச்சு அந்த கிரவுன் இருந்துட்டு சேஸ் பண்ணுது. பட் இந்த கிரவுன் ஆஃப் டைரனி இருந்துட்டு அவங்க தூக்கி வீசின வேகத்துல அவங்க ஒரு பேரியருக்குள்ளதான் ஒரு சண்டை போட்டிருக்காங்க. அதையுமே இருந்துட்டு தாண்டி அந்த ஃப்ளோரையே விட்டு அந்த கிரவுன் இருந்துட்டு போயிருது. அது மட்டும் கிடையாது, ஹீரோ அதை துரத்தி போயிருக்கப்பே ஹீரோ அந்த மெமரியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மெமரி பிராக்மெண்ட் இருந்து சீக்கிரமா முடிய போகுது, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி இருந்துட்டு முடிஞ்சிருது. அதோட அந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.